ஸோ மே ஐ டூ கொலாபரேஷன். நான் வந்து அக்டோபர்ல நடந்தது. எல்லாருமே ஏதோ ஒரு 1 வீக்ல அவங்க கேட்டு நான் கொடுக்கல, அவங்க போடல, நான் வந்து இஷ்யூ ஆக்கிட்டேன்னு நினைக்கிறாங்க. இது அக்டோபர்ல நடந்துச்சு. நாங்க கிட்டத்தட்ட அக்டோபர் 18 ப்ராடக்ட் அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டோம். எங்களுக்குள்ள நிறைய சேட் இருக்கு. ஸோ அந்த சேட்டுக்கும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்ற, எனக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க தான் என்கிட்ட வந்து கொலாபரேஷன் கேட்டாங்க. ஆனா எவ்ரி வீக் ஸ்டாஃபும் சரி நானும் சரி ஃபாலோ பண்ணும். எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்ல ட்ரெண்ட் ஆகுதுன்னா அது 10 நாள் டு 30 நாள் தான் வேலிடிட்டி. அதுக்கடுத்து அடுத்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் இதோட வேலிடிட்டி போயிடும். அப்ப நான் உங்ககிட்ட கேட்டதும் என்ன கேட்டேன்னா, மேம் நீங்க வாங்கினது வந்து அக்டோபர்ல வாங்கிட்டீங்க, இப்ப நவம்பர் மாசமே முடிய போகுது. அப்ப எனக்கு நீங்க இப்ப கொலா போட்டாதான் அது வேல்யூ இருக்கும். நீங்க நெக்ஸ்ட் மந்த் அதை போட்டீங்க அப்படின்னா எனக்கு வேல்யூ கிடையாது, சீக்கிரமா போடுங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். சொல்லல. பிளவுஸ் வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது மேம்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் தான் சீசன். 10 நாள் 15 நாளே ஜாஸ்தி, வாங்கி 30 நாளுக்கு மேல ஆகுது. இன்னைய வரைக்கும் வீடியோ நீங்க போடல. அப்புறம் நாங்க குடுக்கறதுல என்ன யூஸ்? அந்த பிளவுஸோட ட்ரெண்டே முடிஞ்சு நாங்க அடுத்த பிளவுஸே கொண்டு வந்துட்டோம்.